ஏங்க இங்கே வருங்க, முதல்ல முறுமுருண்டே சுட்டு கொண்டு போனேன். ஏன் நல்லா இருக்கேன் தோசை, இன்னைக்கு நல்லா சுட்டுருக்கேன்டாரு. அப்புறமா என்னால் சுட முடியலை, அதனால கொஞ்சம் கட்டையாக போகுது தோசை. என்னம்மா வர வர கட்டையாகுதுன்றாரு. சுட முடியல, அது வெளியில் உட்காந்துருக்காரு பார்த்துங்க. இங்கேருந்து நடந்து போய் போட்டுக்கிட்டு இருக்கேன். காத்தாட சாப்பிட்றாராம் நிலா வெளிச்சத்தில். அதுக்காக மொந்தைய சுட்டுட்டேன். அவர் சொல்கிறாரு, வந்த தோசை ஊற நல்லா முறுமுறுன்னு வந்து இப்போ கட்டையாக வருது. அதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? முறுமுறுன்னு சுட்ட தோசை அப்படியே கனமாயிருக்கா? வாங்க தோசை கொண்டு போட்டு வரேன். ரெண்டு தள்ளி கேட்டு நீ வெளியே வந்து நம்ம போ. இந்த வாரங்க இது ரொம்ப கனமா இருக்கு. ஏப்பா இப்போ இது மொறுமொருன்னு தான் இருக்கு. கொண்டு வந்து கனமா இருந்துச்சு. அதுக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ மொறுமொருன்னு தான் இருக்கு. வாடா டே வாடா. நம்ம அங்க ஓடிடுவோம். என் மகன் நண்டு சொல்லிட்டா. எங்க கட்டையா இருக்கு, முறுமுருன்னு தான் இருக்குன்றது என் மகன். என்னங்க முறுமுருன்னு சுத்தா கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. எத்தனை தடவை ஓடுறது? எதுக்கு நண்டு கத்துற? அதனாலதான் கொஞ்சம் கட்டையை ஊத்துறேன், கண்டுபிடிச்சிட்டாரு. உங்க வீட்டில் அப்படி பண்ணியிருக்கீங்களா? என்னண்டு மாட்டிக்கிறவேன். அப்புறம் பாவமா இருக்கு. ஒல்லியத்தை ஊற்றிட்டு போங்க. கேட்க கிளம்பிட்டாரு. லைக் பண்ணுங்க அத்தாக்களா. என்னத்தையோ ஓடிக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு என்னத்தையோ வீடியோண்டு போய் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெசமாத்தேன். கட்டையை சுட்டுனா 4 தோசையோடு முடிஞ்சு வருது. மொறுமொறு சுட்டினா 7, 8, 5, 6 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்ல முடியல மக்களே. லைக் பண்ணுங்க. இதுக்கு மேலே சொன்னோம்னா வீடியோவில் மாட்டேன். லைக் பண்ணுங்க.